தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சத்தியசீலனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வைர வகுப்புல 23வது நாள் வகுப்பு பாக்குறோம். இன்னைக்கு நம்ம பாக்குறது அகநானூறு கிளாஸ்ல 3வது கிளாஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். சரிங்களாங்க. நம்ம இன்னைக்கு பாக்குறது அகநானூறுல 23வது அகநானூறுல 3வது கிளாஸ் பாக்குறோம். முதல் நாள் பாத்தீங்க அப்படின்னா அடிப்படை தகவல்களும், அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், அதுல இருக்க முக்கியமான பாடல்கள். அதுக்கப்புறம் 2வது நாள் வகுப்புல பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கக்கூடிய 2 பாடல் பார்த்தோம். 7th 11th இருக்கிறது. இன்னைக்கு என்ன பாக்குறோம், நான் 12th இருக்கக்கூடிய பாடலும் அட்வான்ஸ் தமிழ்ல இருக்கக்கூடிய பாடலும். ஸோ அகநானூறுல ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய பாடல் இன்னைக்கு பாக்குறோம். ஓகே, இன்னைக்கு கிளாஸ் கவனிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாடல் பாத்தீங்கன்னா ஔவையாரோட பாடல். சரிங்க, ஔவையாரோட பாடல் முதல் பாடல் பாக்குறோம். இந்த பாட்டுடைய வரிகள் ரொம்ப முக்கியங்களா, இன்னைக்கு இதில் உள்ள வரிகள் மட்டும் பார்த்துக்கலாம். இன்னைக்கு ஔவையாரோட பாடல் பார்க்கலாம். சரிங்க, ஓகே. ஔவையார் இருக்காங்க இல்லையா, அவங்கள பத்தி கொடுத்துருப்பாங்க. ஔவையார் சங்க காலத்துல பெண்பார் போல சிறந்து விளங்கியவர். நம்ம நிறைய ஔவையார் இருக்கிறாங்க. இதுல ஒரு ஔவையார் இந்த பாடலை பாடுது. அது பாத்தீங்கன்னா, இவர் அதியமான் நெடுமான் அஞ்சி எனும் குறுநில மன்னனுடன் ஆழ்ந்த நட்பு கொண்டவர். அதியமானின் அவைக்கள புலவராக தேர்ந்தவர். நம்ம போல அதியமான் நெடுமான் அஞ்சி நெல்லிக்கனிலாம் கொடுப்பாருலங்க, அந்த ஔவையாருங்க. இவங்க புறநானூர்லயும் பாடியிருக்காங்க. நற்றிணை, குறுந்தொகை, இதுலதான் இவங்களுடைய பாடல் இருக்கு. புறநானூர்ல பாத்தீங்க அப்படின்னா வாயிலோயே வாயிலோயே வள்ளியர் செவிமுதல் வித்தித்தம் உள்ளியது முடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரும் இல்லையா, இந்த பாடல் புறநானூறு. அது நம்ம பின்னாடி படிக்க போறோம். சரிங்களா, புறநானூறு பார்க்கும்போது அந்த பாடல் பார்க்கலாம். சரி, இவங்க அதியமான் நெடுமான் அஞ்சு இருந்தால தகடூரை ஆட்சி செய்த, அதாவது தர்மபுரி பக்கத்துல ஆட்சி பண்ண அதியமான் வம்சத்தை சேர்ந்த நெடுமான் அஞ்சு அவங்களுடைய அவைக்கள புலவரா இருந்திருப்பாங்க. அவங்களுடைய ஒரு நெருங்கிய நண்பராகவும் இருந்தவங்க யாரு, இந்த ஔவையார். சோ இந்த ஔவையார் பத்தி பார்க்கலாம். ஔவையார் பாடல் நம்ம பார்த்தோம், புறநானூர்ல இருக்கு, நற்றிணையில இருக்கு, இது நேரில் இருக்கு, குறுந்தொகையிலையும் இந்த பாடல் இருக்குது. சரியா, ஓகே. இப்போ நாம பார்க்க போறது அகநானூர்ல முதல் பாடல் ஔவையாருடைய பாடல் பாக்குறோம். ஓங்கு மலை சிலம்பில் பிடவுடன் மலர்ந்த வேங்கை வெறித்தழை வேறு வகுத்தன்ன ஊன்போதி அவிழா கோட்டு உயிர் குருளை மூன்றுடன் ஈன்ற முடங்கர் நிலத்த துருகள் விடர் அலை பிணவு பசி கூர்ந்தன பொறிக்கிழர் உழவு போழ்வாய் ஏற்றை அருகோட்டு உழைவான் ஆண்குரல் ஓர்க்கும் நெறிபடு கவலை நிரம்பா நீளிடை வெள்ளி வீதியை போல நன்றும் செலவையர்ந்து இசினால் யானே பல புலந்து உண்ணா உயக்கமோடு உயிர் செல சாய் தோளும் தொல்கவின் தொலைய நாளும் பிரிந்தோர் பெயர்வுக்கு இறங்கி மருந்து பிரிதின்மையின் இருந்து வினையிலனே. இந்த பாடல் பாப்பா என்ன சொல்றாங்க, இது ஒரு தலைவியுடைய ஒரு பாடல். தலைவன் என்ன பண்றாரு அப்படின்னா, பொருள் தேடி போயிருக்காரு. பொருள் தேடி போயிருக்கும் போது அவங்களோட பிரிவை பத்தி தலைவி பாடக்கூடிய பாடல். சரிங்க, எப்படிங்க தலைவி பாடக்கூடிய பாடல் பாப்பா. ஓங்கு மலை சிலம்பில் பிடவுடன் மலர்ந்த வேங்கை வெறித்தழை. சரிங்க, இப்போ ஓங்கு மலை சிலம்பில் பிடவுடன் மலர்ந்த, ஓங்கு மலையான உயர்ந்த மலையில, சரியா, உயர்ந்த மலை பகுதியில பிடவத்தோட சேர்ந்து எந்த பூ பூத்திருக்கு, வேங்கை. சரிங்க, இந்த வேங்கை மலர் எப்படின்னா பொன் நிறத்துல இருக்கும். நம்ம நேற்றைய வகுப்புகளோட பார்த்திருப்போம் இல்லையா. இப்போ அங்க பார்ப்போம், வேங்கை பூக்கள் இருக்கு இல்லையா, பொன் நிறத்துல, அதாவது தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு மரத்துல வேங்கை மலர்கள் அதிகமா இருக்கும்போது அந்த இலையும் அடுத்த இதுல இருக்க வேங்கை மலர்களையும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வேங்கை மரத்துல இருக்கக்கூடிய இலையும் மலர்களையும் தூரத்துல இருந்து பார்த்தா ஒரு மரத்து மேல ஒரு புலி படுத்திருக்க மாதிரியே இருக்கணும், அந்த பூவையும் இலையெல்லாம் பார்க்கும்போது அந்த கலர் பாக்குறதுக்கு. சோ அதனாலதான் என்ன பண்ணாங்க, இதுக்கு வேங்கை மரம்னு பேர் வச்சிருப்பாங்க. சரிங்களா, இப்போ அந்த பிடவம் வேங்கை இதெல்லாம் என்ன பண்ணுது, அங்க பூத்து இருக்குது. சரியா, அந்த மாதிரி சரி பூக்கள் பூத்திருக்குள்ளே அந்த வேங்கை மாதிரி, அந்த வேங்கை அந்த வேங்கை மலர் மாதிரி இருக்கக்கூடிய, வேங்கை மரத்துடைய மலர்கள் மாதிரி இருக்கக்கூடிய இப்போ ஒரு பெண் புலி என்ன பண்ணிருக்கு, வேங்கை மரத்துல மலர்கள் பூத்திருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண் புலியானது மூன்போதிய அவையா கோட்டு உயிர் குருளை மூன்றுடன் ஈன்ற முடங்கர் நிலத்த. சரிங்க, என்ன ஊன் போதி அவையா, ஊன்னா என்ன, தசை, அதாவது 3 புலிக்குட்டியை போட்டிருக்கு. எப்படி குறிஞ்சி நிலத்துல வேங்கை மரத்துல இருக்கக்கூடிய மலர்கள் மாதிரி மஞ்சள் நிறத்துல பொன் நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண் புலியானது 3 குட்டிகளை போட்டிருக்கு. 3 குட்டிகளை போட்டிருக்கு. ஊன்போதி அவிழா கோட்டு உயிர் குருளை. ஊன்பதினா என்ன, அந்த தசை நகங்கள் கூட வெளியில வராத அளவுக்கு. சரி, இப்ப ரொம்ப குட்டியா ஒரு குட்டியை போட்டிருக்கு. சரியா, ஒரு குட்டியை 3 குட்டி போட்டிருக்கு. அந்த 3 குட்டி எப்படி ஊன்போதி அவேளா, ஊன்போதி அப்படின்னா குருளை, குருளைனா புலிக்குட்டி. சரியா, புலி குருளை படிப்பு இல்லையா, குருளைங்கிறது இதுல புலிக்குட்டியை சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்போ ஊன்போதியான அந்த நகங்கள் எப்பவுமே இந்த புலியோட நகங்கள் வெளியில வரும் இல்லைங்க.
நகங்கள் கூட வெளியில வராத அளவுக்கு தசை மூடி இருக்கக்கூடிய, அப்ப இப்பதான் குட்டி போட்டுருக்கு, சின்ன குட்டியெல்லாம் 3 குட்டியை போட்டிருக்கு. சரியா? 3உடன் ஈன்ற முடங்க நிலத்த துருகல் விடர் அழைப்பிணவு பசி. பிணவுனா பெண்புலி. பெண்புலியோட பசியை தீக்கிறதுக்காக, குட்டி போட்டுக்கக்கூடிய பெண்புலியோட பசியை தீக்கிறதுக்காக கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு ஒரு கிழர் உழுவைன்னா ஆண் புலி. ஆண் புலி என்ன பண்ணுதான், பெண்புலியோட பசியை போக்குறதுக்காக போல்வாய் ஏற்ற பெண் புலியோட பசியை போக்குறதுக்காக ஏற்ற அறுவேட்டு உழைமான் ஆண்குரல், அதாவது உழைமான், ஒரு ஆண் உழைமானுடைய குரலை எதிர்பார்த்து இருக்கு. அங்க குட்டி போட்டிருக்கக்கூடிய 3 குட்டிகளை ஈண்டு இருக்கக்கூடிய பெண் புலியானது பசியோட அங்க கிடக்குது. இப்ப அந்த பெண் புலியோட பசியை போக்குறதுக்கு ஒரு ஆண் உழைமான் ஆண்மான வந்து எதிர்பார்த்து யார் இருக்கா, ஆண் புலி காத்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு பெண் புலியோட பசியை போக்குறதுக்கு ஒரு ஆண் மான் அடிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, சரிங்களா? அப்படி இருக்கும்போது நெறிபடு கவலை நிரம்பா நீலிடை வெள்ளி வீதியை போல இப்படிப்பட்ட ஒரு பாலை நில பகுதியில தலைவனை தேடி யார் போறாங்க, வெள்ளி வீதியார் அப்படின்னு ஒரு பெண் போயிருக்காங்க. யாருங்க, வெள்ளி வீதியார் போயிருக்காங்க. ஒண்ணும் இல்லைங்க, ஒரு இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெண் புலி வந்து குட்டி போட்டிருக்கு, 3 குட்டிய. பெண் புலி குட்டி போட்டுட்டு பசியால ஓரமா படுத்திருக்குது, வேட்டையாட முடியாம டயர்ல. இப்போ ஒரு ஆண் புலியானது அந்த தன் துணை புலியான அந்த பெண் புலிக்கு உணவு கொடுக்கறதுக்காக ஒரு ஆண் மான வேட்டையாடணும்னு குரல் கேட்டு பார்த்துட்டு இருக்கு, எந்த பக்கம் குரல் கேட்குது அப்படின்னு சொல்லி. இப்படிப்பட்ட ஒரு நிலத்து வழியாக யார் போறா, வெள்ளி வீதியார் அப்படிங்கிற ஒரு பெண் வந்து தன்னோட தலைவனை தேடி போயிருக்காங்க. சரியா? அது மாதிரியே நானும் என்னோட தலைவனை தேடி போறேன் அப்படிங்கிறாங்க. சரியா? உண்ணா உயக்கமோடு உயிர்சல சாய்த்தோடும் தொல்கவின் தொலையனாலும் பிரிந்தோர் பெயர்வுக்கு இறங்கி மருந்து வெறிதின்மையின் இருந்து வினையலனே. செலவு அப்படின்னானது பயணம். சரியா? அப்ப என்ன சொல்றாங்க, இப்போ தலைவனை பிரிந்து உண்ணாமல் உறங்காமல் நான் வந்து இருக்கிறேன் தலைவனை நினைச்சு, அதனால நான் என்ன பண்றேன், இப்படி வெள்ளி வீதியார் எப்படி தலைவனை தேடி போனாங்களோ அது மாதிரி நானும் போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தலைவி பாட்டு பாடுறாங்க. சரிங்க? அப்ப இந்த பாடலை பாடினது யாருன்னா ஔவையார். இதுல சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, குட்டி 3 குட்டிகளை ஈன்றிருக்கக்கூடிய பெண் புலியானது அங்க பசியோட படுத்திருக்கும் போது அத பசியை போக்குறதுக்காக ஒரு ஆண்மான வேட்டையாடுறதுக்காக ஒரு ஆண் புலியானது காத்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலத்து வழியா தன்னோட தலைவனை தேடி வெள்ளி வீதியார் போறாங்க. அந்த வெள்ளி வீதியார் மாதிரி நானும் என்னோட தலைவனை தேடி போக போறேன். என் தலைவன் வந்து செலவுனா என்ன, பயணப்பட்டு போறேன். என் தலைவன் நினைச்சு உண்ணாமல் உறங்காமல் இருக்கக்கூடிய என்னோட தலைவன் நினைச்சு நான் இருக்கிறேன். அதனால நானும் அந்த வெள்ளி வீதியாரை போலவே நானும் போக போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? தலைவனை பிரிந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிவை பத்தி யாரு ஒரு தலைவி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த பாடலை பார்ப்போமாங்க, அம்மூவனார் பாடலுங்க. தெரியும், அம்மூவனாரை பத்தி நம்ம பார்த்திருப்போம். அம்மூவனார் நம்ம நெய்தல் அம்மூவனார் இருக்காலே வர்றாங்க. நெய்தல் நல்ல பாடல்கள் ரொம்ப சிறந்தவர். 500 படிக்கும் போதே படிச்சிருப்போம். சோ அந்த அம்மூவனார் எழுதின அகநானூற்று பாடலாம் பார்க்கிறோம். ஒரு சூப்பரான பாடல். பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர் இருங்கழி செருவின் உழாது செய்த வெண்கள் உப்பின் கொள்ளை சாற்றி என்றோ விடர குன்றம் போகும் கதல்கோள் உமனர் காதல் மணமகள் சில்கோல் எல்வளை தெளிப்பை வீசி நெல்லின் நேரே பெண்கள் உப்பு என சேரி விலை மாறு கூறலின் மனைய வெளியேறி எமலி உழைப்ப வெறிய மதுரையில் மலைப்ப அன்ன கண்யனுக்கு இதை முயல் புலவன் புகைநிழல் கடுக்கும் மாமோது அள்ளல் அழுந்திய சாகாட்டு எவ்வந்திய வாங்கும் தந்து கைபூன் பகட்டின் வருந்தி வெய்ய உயிர்க்கும் நோயாகின்றே. நீங்க என்ன பாட்டு அப்படின்னு பாப்பா இதுல சொல்லலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ங்க பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர். பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர். பெருங்கடல்கள்ல வேட்டையாடக்கூடிய சிறிய பரதவன மக்கள். பரதவன மக்களோட தொழில் என்ன? பரதவன மக்களோட தொழில் என்னங்க? மீன் பிடித்தலும் உப்பு விளைவித்தலும் இல்லையா? நெய்தல் நிலம், உப்பு விளைவித்தலும், மீன் பிடித்தலும். சரி, அது சொன்னாங்க. பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர். பெரிய கடல்ல மீன் வேட்டையாடக்கூடிய சிறிய குடி பரதவர்கள். இந்த பறவைகள் இன்னொரு வேலை என்ன அப்படின்னா சொல்றாங்க, உப்பு விளைவித்தல. இருங்கழி செருவின்னா என்ன? வயல். செருனா என்னது? வயல். வயல்ல உழாது செய்த. வயல்னால என்ன பண்ணுவோம்? உழவு தொழில் செய்வோம். ஆனா இவங்க உழவு தொழில் செய்யாம இதுல உப்பு வயல்ல என்ன உழவு தொழில் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? சொல்றாங்க, இருங்கழி செருவின் உழாது செய்த. அங்க இருக்கக்கூடிய வயல்கள்ல உழவு தொழில் செய்யாமலே எதை விளைவிச்சிருக்காங்க? வெண்கல் உப்பு. அந்த வெண்கல் உப்பை கொள்ளை சாற்றி என்ன பண்றாங்க? இப்ப அந்த வெண்கல் உப்பை சரியா உப்பு விற்க போறாங்க. சொல்றேன்.
பெரிய கடல்ல வேட்டையாடக்கூடிய சிறிய இன பறவைகள் வந்து அங்க இருக்கக்கூடிய வயல் உப்பு வயல் சொல்றாங்க. உப்பு வயல்ல உழவு தொழில் செய்யாம விளைவிச்ச அந்த உப்பு இருக்கு இல்லையா, இந்த உப்பை அங்க இருக்கக்கூடிய வண்டியில ஏத்திக்கிட்டு விற்க போறாங்க. அதான் வெண்கல் உப்பின் கொள்ளை சாற்றி. ஓகே, பாருங்க. என்றுள் விடர குன்றம் போகும், என்றுள் விடர குன்றம் போகும் கதை போல் உமனர் காதல் மடமகள். சரிப்போமா, என்றுள் விடர குன்றம் போகும். என்றுள் விடர, விடரனா விரிசல் விழுந்திருக்கக்கூடிய குன்றம். குன்றம்னா என்ன? மலை. அதாவது வெப்பத்தால மலை விரிசல் அடைஞ்சிருக்கக்கூடிய பாறைகளெல்லாம் தாண்டி மலைகளெல்லாம் தாண்டி இவங்க இந்த உப்பு விற்க போறாங்க. சரியா? யாரெல்லாம் போறா? உமனர். உமனர்னா யாரு? உப்பு விற்கக்கூடியவர். சரியா? சமணர் தெரியும், அது மாதிரி உமனர். சமணர்னா ஜெயினிசம். சரியா? சமணர் அமணர்னு சொன்னா யார சொல்லுவாங்க? சமண துறவிகளை சொல்லியிருப்பாங்க, ஜெயின் மாங்ஸ் இல்லையா? உமனர் அப்படின்னா உப்பு விற்கிறவர். அப்போ உப்பு விற்கிறவர் காதல் மடமகள், அன்பு மடமகள். மடமகள்னா இளமகள் அப்படின்னு அர்த்தம். சரிங்க, இளமகள். அப்போ ஒரு உமனர் உப்பு விற்கிறவர் தன்னுடைய அன்பு மகளோட, இளம் மகளோட உப்பு விற்க போறாரு. சரிங்க, சோ அப்பாவும் பொண்ணும் இப்ப உப்பு விற்க போறாங்க. நெய்தல் நிலத்துல இருந்து எங்க மருதநில பகுதியை நோக்கி உப்பு விற்க போறாங்க. போகும்போது பாத்தீங்கன்னா இவங்க அப்பா என்ன பண்ணாரு? மாட்டு வண்டியில மூடையா வச்சு ஹோல்சேல்ல வித்துட்டு இருக்காரு. பொண்ணு என்ன பண்றாங்கன்னா சின்ன பொட்டியில வச்சு, இடுப்புல பொட்டியை வச்சுக்கிட்டு தெருவில் வந்து கூவி விற்க போறாங்க. சரியா? அப்போ அவங்க அப்பா வந்து உப்பு வந்து மாட்டு வண்டியில வச்சு விற்க போறாரு, பொண்ணு வந்து என்ன பண்றாங்க? இப்போ இந்த பகுதியில விற்க போறாங்க. சரியா? இப்ப பொண்ணு விற்க போறாங்களா, இந்த உப்பு விற்க போகும்போது தலைவர் அங்க இருந்து பாக்குறாரு தலைவிய. சரியா? அதாவது பால் சொல்லலாம். செல்வோ எல்வளை தெளிப்பு வீசி. அப்படி போகும்போது என்ன பண்றாங்க? கையை அப்படி வீசி போறாங்க. ஒரு கையில பொட்டியை வச்சுக்கிட்டு இன்னொரு கைய தன் கையில இருக்கக்கூடிய வளையல் வந்து சவுண்ட் கொடுக்குற மாதிரி கையை வீசிக்கிட்டே போறாங்க. செல்வோல் எல் வளை, வளைனா வளையல், தெளிப்பு வீசி ஒலி எழுப்புற மாதிரி கையை வீசிக்கிட்டே நடந்து போறாங்க. போகும்போது என்ன சொல்லிட்டு போறாங்க? நெல்லின் நேரே வெண்கல் உப்பு. நெல்லின் நேரே வெண்கல் உப்பு முக்கியமான லைன். சரிங்க, நெல்லின் நேரே வெண்கல் உப்பு. அதான் என்ன சொல்லிருக்காங்க? நீங்க எவ்வளவு நெல் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலா நான் உப்பு கொடுக்குறேன். அதுதான் நெல்லின் நேரே வெண்கல் உப்பு என சேரி விலைமாறு கூறலின். சரினா ஊர் பகுதி, மருதநில ஊர் பகுதி இருக்கு இல்லையா, அதை சொல்றாங்க. மருதநிலத்தோட ஊர் பகுதியில என்ன சொல்றாங்க? நெல்லின் நேரே வெண்கல் உப்பு சேரி விலைமாறு கூறலின். அதாவது நெல்லின் நேரே உப்பு தாரம், நீங்க எவ்வளவு நெல் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலா உப்பு தாரம் சொல்லிட்டு போறாங்க. போகும்போது மனை என்னது? அங்க இருக்கக்கூடிய வீட்டுல இருக்கக்கூடிய விழி அரி, அங்க வீட்டுல இருக்கக்கூடிய எமலி. எமலினா நாய் வந்து பார்த்து. சரிங்க, இந்த பொண்ணு உப்பு வித்துட்டு போறாங்க இல்லையா, அவங்க அப்பா தனியா போயிட்டாரு, இந்த பொண்ணு தனியா உப்பு வித்துட்டு போறாங்க. அப்ப போகும்போது என்னது? அங்க இருக்கக்கூடிய நாய் வந்து குலைக்குது. எமலின்னு சொன்னாங்க, நாய் குலைக்குது. வெறியன பயந்து, இப்ப நாய்க்கு பயந்து மதர்கள் மலைப்பின் அன்ன கண் எனக்கு. கயல்னாங்க மீன். சரியா? மீன் போன்ற அந்த கண்கள், தலைவியோட கண் எப்படி இருக்கு? அந்த பயத்துல அப்படி மிரண்டு போய் நிக்கிறாங்க. சரிங்க, இப்போ உழவு தொழில் செய்யாமல், அதாவது இதுல இருங்களி சிறுன்னு சொன்னோம், நல்ல உறைஞ்சு இருக்கக்கூடிய வயல். ஏன்னா உப்பு வயல் அப்படித்தானே இருக்கும், உறைஞ்சு போய் கஷ்டமா இருக்குல்லங்க, அதெல்லாம் இது பண்றது. அது சொன்னேன். அந்த உப்பு வயல்ல இருந்து உப்பை எடுத்து மாட்டு வண்டியில ஏத்தி எந்த பக்கம் போறாங்க? வெப்பத்தால விரிசல் அடைஞ்சிருக்கக்கூடிய பாறைகளுடைய மலையை தாண்டி போறாங்க, அப்பாவும் பொண்ணும். சரிங்க, அந்த பக்கம் போகும்போது அவங்க அப்பா என்ன பண்றாரு? ஹோல்சேலுக்கு விற்க போயிட்டாரு. பொண்ணு என்ன பண்ணாங்க? சின்ன பொட்டியில வச்சு ஊருக்குள்ள விற்கிறாங்க. எப்படி? நெல்லின் நேரே உப்பு என, நெல்லின் நேரே உப்பு என அப்படின்னு, வெண்கல் உப்பு என, நெல்லுக்கு ஈக்குவலா உப்பு தரேன் அப்படி சொல்லிட்டு போகும்போது அங்க இருக்க வீட்டுல இருக்க நாய் வந்து குலைக்குது. இதை பார்த்து அந்த பொண்ணு பயந்து போய், வெறினானது பயந்து, அந்த மதர் கயல் நானுங்க பெண்ணோட கண்ணான கயல்னானது மீன் போன்ற கண்கள் வந்து ஒரு பயத்துல மிரண்டு போய் இருக்கு. இதை தலைவன் பாக்குறாரு. இத அப்படி இன்னொரு விஷயமா எப்படி மாத்தி சொல்றாரு பாப்பா. இப்ப இந்த இடத்துல கட் பண்ணுவோம். சரியா? இந்த இடத்துல நம்ம நிறுத்திடுவோம். தலைவி பயந்து போய் இருக்கிறாங்க. சரியா? தலைவி பயந்து போய் இருக்கிறாங்க. ஓகே, அடுத்து பாப்போமா? இங்க அப்படின்னு நிறுத்திட்டு அடுத்து வந்துடும். இதை முயல் புனவன் புகைநிழல் எடுக்கும் மாமோடு அழுந்திய சாகாட்டு. சரிங்க, இதை முயல் புனவன்னா யாரு அப்படின்னா காட்டுல இருக்கக்கூடிய, இந்த காட்டுல வந்து விவசாயம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க? நம்ம ஜியோகிராஃபில படிப்போம்ல, ஷிஃப்டட் ஃபார்மிங், இடப்பெயர்வு வேளாண்மைன்னு படிப்போம் இல்லையா? என்ன பண்ணுவாங்க? ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மரங்களை வெட்டி அங்க எரிச்சு அடுத்து அங்க விவசாயம் பண்ணுவாங்க, அடுத்து இன்னொரு இடம், அப்படியே போவாங்க இல்லையா? இப்படி காட்டுல இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் என்ன பண்றாங்க? விவசாயம் பண்றாங்க. சரியா? அங்க வந்து மரத்தை வெட்டி எரிக்கும் போது புகை விடல, கரும்புகை. அந்த மாதிரி கரும்புகை
மாதிரி மாமோது அள்ளல், அள்ளல்னானது சேரு, அந்த மாதிரி கருப்பு நிறத்துல சேரு கிடக்கு. இந்த சேத்துல அவங்க அப்பா வந்து மாட்டு வண்டியில உப்பு விற்க போனாங்க இல்லையா, மாட்டு வண்டி மாட்டிக்கிச்சு. சரிங்க, சேத்துல மாட்டு வண்டி மாட்டிக்கிச்சு. சேத்து அந்த சேரோட கலரை சொல்றதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அந்த மலைப்பகுதிகள்ல பழங்குடியின மக்கள் வந்து விவசாயம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, மரங்களை வெட்டி எரிச்சு விவசாயம் பண்ணுவாங்க இல்லையா, அப்படி மரங்களை வெட்டி எரிக்கும் போது வரக்கூடிய கரும் புகை மாதிரி, அடர்ந்த கரும் புகை மாதிரி இருக்கக்கூடிய கரும் சேருல எது மாட்டிக்கிச்சான், இப்போ இந்த ஊருக்குள்ள மாட்டு வண்டியுடைய எது மாட்டிக்கிச்சு, சக்கரம் மாட்டிக்கிச்சு. சரிங்க, இப்போ அதுல பாருங்க, அழுந்திய சாகாட்டு சேத்துல எது மாட்டிக்கிச்சு, சக்கரம் மாட்டிக்கிச்சு. எவ்வந்திய வாங்கும் தந்தை கைப்பூன் பகட்டின் வருந்தி, பகடுனா என்ன, பகடுனா என்னங்க, காளை மாடு. சரி, எருது இருக்கு இல்லையா, எருது, ஓகேவா, பகடு ஆண் காளை, ஆண் காளை மாடு இருக்கு இல்லையா, அதான் சொல்லிப்பாங்க எருது. சரிங்க, ஓகே. இப்ப இந்த பகடு இது சொல்லல, பகடுன்னு சொன்னது என்னது, எருது, காளை மாடு. இந்த காளை மாடும் அந்த பொண்ணோட தந்தையும் எப்படி இந்த வண்டியை வெளியில கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பக்கம் மாடு இழுக்குது, ஒரு பக்கம் இந்த பொண்ணோட அப்பா மாட்டு வண்டியை தள்ளிக்கிட்டு இருக்காரு. சரியா, இப்ப இந்த பொண்ணோட அப்பா மாட்டு வண்டியை தள்ளுறாரு, அங்க மாடு அதை இழுத்துக்கிட்டு இருக்கு, பொண்ணு அங்க நிக்கிறாங்க நாய்க்கு பயந்து. சரியா, ஓகே. இப்போ அந்த மாட்டோட கண்கள் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு மிரட்சியோட இருக்கு, எப்படி நான் இதுல இருந்து வெளியில வர போறேன், இந்த சேத்துல சிக்குன வண்டியை இழுத்து எப்படி வெளியில வர போறேன் அப்படின்னு சொல்லி எது இப்போ இந்த மாடு நினைக்கலாம். அது மாதிரி இந்த பக்கத்துல தலைவன் சொல்றாரு, இந்த தலைவியோட கண்கள்ல பயந்து மிரட்சியோட இருக்க கண்கள்ல இருந்து நான் எப்படி வெளியில வர போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்க, சூப்பரா, ஓகேங்க. இதான் சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் தலைவி உப்பு வைக்க போறாங்க, தலைவன் ஒரு சரி தலைவன் ஒரு பக்கம் இருந்து பாக்குறாரு. சரிங்க, இப்ப தலைவியோட அப்பா என்ன பண்றாரு, உப்பு வைக்க போன இடத்துல மாட்டு வண்டி சகதியில சேருல மாட்டிக்கிச்சு. அப்படி சேருல மாட்டும் போது அந்த வண்டியை எப்படி வெளியில கொண்டு வர்றது, இதுல இருந்து எப்படி மீண்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த மாடு வந்து எப்படி கஷ்டப்பட்டு இழுக்குதோ அந்த மாதிரி மிரண்டு போய் இருக்கக்கூடிய, அங்கிருந்து எப்படி மீண்டு வர போறேன் நாய்கிட்டே இருந்து அப்படின்னு நிக்கக்கூடிய தலைவி இருக்காங்க இல்லையா, இவங்களோட கண்கள்ல இருந்து நான் எப்படி மீண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லி தலைவன் சொல்றாரு. சரிங்க, அதாவது தலைவியோட கண்களை பத்தி சொல்லியிருப்பாரு. ஓகே, சரி. இப்ப இந்த பாடல் பார்த்துட்டு போலையா, அம்மூனாருடைய பாடல். இதுல முக்கியமான விஷயம் தான் நமக்கு இடையில பார்த்தோம். என்ன, அந்த நெல்லின் நேர வெண்கல் உப்பு கொஞ்சம் முக்கியம். அடுத்து வந்து இந்த இது சொன்னாலே பகடு, செரு, இந்த மாதிரி முக்கியமான வார்த்தைகள் நமக்கு வந்து தேவை. ஓகே, சோ இன்னைக்கு வகுப்பு வந்து நம்ம 2 பாடல் பார்த்திருக்கோம். அகநானூர்ல இருக்கக்கூடிய பாடல் 2 பார்த்தாச்சு. சரியா, ஓகேங்க. இப்போ நம்ம வந்து அகநானூர் பார்த்துக்கோம். அடுத்து நாளைக்கு வந்து டெஸ்ட் இருக்கு. சரிங்களா, ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு வந்து டெஸ்ட் இருக்கு. வழக்கம் போல டெஸ்ட் வந்து கொஞ்சம் கன்ஃபார்மா எழுதிருங்க. டெஸ்ட் வந்து நமக்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு நம்மளுடைய டெலகிராம் சேனலுக்கு தமிழ் பெற்ற சேனல்ல ஒரு 5 மணிக்கு என்ன பண்ணுவோம், டெஸ்ட் லிங்க் வந்து வந்துடும். சரியா, டெலகிராம் சேனல்ல பார்க்க முடியாதவங்க நாளைக்கு ஈவினிங் அதுல வந்து ஜாயின் பண்ண சில இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிருந்தீங்க, அதுல இருந்தீங்கன்னா டெலகிராம் சேனல் தமிழ் பெற்ற சேனல்ல லிங்க் வந்து கொடுத்துறோம், அதுல எழுதிக்கோங்க. இல்லை அப்படின்னு சொன்னா நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு இதே வீடியோக்கு கீழே என்ன பண்ணுவோம், டெஸ்ட் லிங்க் வச்சுக்கோங்க. சரிங்க, ஸோ கட்டாயமா நீங்க எல்லாம் கொஞ்சம் எழுதிருங்க. இந்த வாரம் நம்ம வந்து பார்த்துட்டு போலையா, இந்த வாரம் பார்த்த தலைப்புகள்ல இருந்து இன்னைக்கு நாளைக்கு வந்து ஒரு 25 கொஸ்டின் டெஸ்ட் இருக்கும், அது வந்து மறக்காம எழுதிருங்க. சரிங்களா, ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இனிமேல் மறுபடியும் திங்கட்கிழமை வந்து நம்ம கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா, புறநான ஒரு டாபிக் அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா, மறக்காம நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய தேர்வை மறக்காம எழுதிருங்க. நன்றி, வணக்கம்.